1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திதி சூனியத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளரும் ஆன திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம ஆல்ரெடி முடக்கு ராசினா என்ன அப்படின்னு ஒன்று கிடையாது, அதை பற்றி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா இந்தந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது திதிசூனியம்னா என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இப்போ நிறைய நேயர்கள் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, முடக்கு ராசியை பற்றி சொன்னீங்கல்ல, அதே போல் திதி சூனியத்தை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு சாம்பிளாக ஒன்று சொல்லுவோம். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறதா வேணாமா என்னங்கிறத பார்க்கும். இதில் என்னென்னா, பயன்படக்கூடிய மக்களை விட பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் அதிகமாக தேடி வருவாங்க. சிலர் இதனால் பாதிக்கப்படுறாங்கல்ல, இதை மட்டுமே நம்பி சிலர் வருவாய் இனங்களை வச்சுருக்காங்கல்ல, இதுக்கு இந்த திதி சூனியம் இந்த கிரகம் இருக்குது, இது இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இது பாதிப்பாக இருக்கிறதுனால அவங்க கதறுவதுன்னு சில இடங்களில் நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கு நமக்கு தேவையில்லை. நம்மை பொறுத்தவரை 15 திதிகள் இருக்குது. 15 திதிகளில் மொத்தம் 14 திதி தான். அப்போது வளர்பிறைக்கு ஒரு 14 திதி, தேய்பிறைக்கு ஒரு 14 திதி, 15வது திதி தான் அமாவாசை அல்லது பௌர்ணமியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அமாவாசை பௌர்ணமியில் பிறக்கிறவங்களுக்கு திதி சூனியம் கிடையாதுன்னு அவங்களே புத்தகங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு சில நூல்களில் அதுக்கும் திதி சூனியம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. திதி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நட்சத்திரத்தில் பாதி அளவு திதி அப்படின்னு சொல்கிறோம். திதினாலே எல்லாம் ஞாபகம் வரும்னா இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ இதை வச்சு பார்க்கும்போது திதின்னா திதி சூனியம்னா என்ன? அப்போ எப்படின்னா, நீங்கள் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு யோகத்தில் பிறந்திருப்பீங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, நாள் நட்சத்திரம் திதி கர்ணம் யோகம், பஞ்சாங்கத்தோட 5 அங்கங்களில் ஏதாவது ஒன்று பிறந்திருப்பீங்கள்ல. இதில் நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க, அந்த திதிக்கு எந்தெந்த ராசிகள் சூனிய ராசிகள் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ இப்படி கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முதல் திதி பிரதமை திதியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரதமை திதியில் பிறந்தால் அவர்களுக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சூனிய ராசிகள். அப்போ அந்த ராசிகளுக்குரிய கிரகங்களோட திசை நடக்கும்போது, இப்போ துலாம் ராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன், மகர ராசிக்கு உரிய கிரகம் சனி. இந்த திதி சூனிய ராசிகளுக்குரிய கிரகங்களோட திசை நடக்கும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் அந்த ராசிகளில் ஏதாவது கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தோட திசாபுத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். திதின்னா என்னன்னு சொல்லியாச்சு. சூனியம்னா ஒன்றும் கிடையாது, வெறுமை, வேறு ஒன்றும் கிடையாது, யூஸ்லெஸ். அதனால் ஒரு பயனும் இல்லை, அந்த இடத்துல பலம் இழந்து போயிடுது இப்படின்னு ஒரு சொல்கிற விஷயம் தானே தவிர, இது அப்படியே என்டையரில் எல்லா ஜாதகத்துக்கும் பலன் கிடையாது. ஜாதக பலன் சொல்கிற விஷயங்களில் இது லேசான ஒரு பார்ட்டு, அவ்வளோதான். இப்போ சொல்லுவாங்கள்ல, கல்யாணத்துக்கு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கல்யாணத்துக்கு பயன்படக்கூடிய சீப்பு மாதிரி தான் இந்த திதியை எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சூனியத்தை எடுத்துக்கிட்டு அந்த சூனியத்துக்கு இந்தந்த பரிகாரம் இந்தந்த கோயிலில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் ஒரு லிஸ்ட்டு, ஒரு பட்டியலில் போட்டு விட்ருப்பாங்க. இந்த பட்டியலில் போட்டு விடுறதை பார்க்கும்போது பிரதமை திதிக்கு என்ன பரிகார கோயில் அப்படின்னு பார்க்கும்போது வளர்பிறையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு பரிகார கோயில் துர்க்கை, அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது துர்க்கை அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ துர்க்கையோட கோயில்கள் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கு இல்லையா? அதே போல் இந்தியா முழுக்க இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியர்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அங்கங்கே கூட வச்சுருப்பாங்க. இதில் இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கோம், துர்க்கையம்மன் கோயில் தமிழகம் முழுக்க இருக்கனால எந்த இடத்துல இருக்கிற துர்க்கையம்மன் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுக்கணும்ல. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுக்கும்போது பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோயிலை அவங்க பரிகாரமாக எடுத்திருக்காங்க. இந்த பட்டீஸ்வரம் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை ஒட்டி இன்னும் நிறைய துர்க்கையம்மன் கோயில்கள் இருக்குது. கதிராமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஆடுதுறை டு கும்பகோணம் போகிற வழியில். அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு துர்க்கையம்மன், வன துர்க்கையம்மன் இருக்குது. இது போல் அந்தந்த பகுதியில் ஒரு துர்க்கையம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற துர்க்கையம்மன் கோயில்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் பரிகாரத்துக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா கும்பகோணம் அந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்க, நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது மேக்சிமம் மிதுன ராசிலையும் கடகராசியில் மட்டும்தான் வரும். இது உலகியல் ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது. அப்போது துலாம் ராசிக்கு பரிகாரத்தை எடுக்கும்போது அங்கே இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலை எடுத்தால் எப்படி சரியாக வருங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல.
சிலர் வருவாய்க்காக சில விஷயங்களை செட் பண்ணுறாங்க. பண்ணும்போது தன்னை அறியாமல் சில இடங்களில் மாட்டிப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது பரிகாரம் சொல்லும்போது அது என்ன, அந்த பழைய நூல்களில் துர்க்கை வந்து அதிதேவதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து துலாம் ராசிக்குன்னு சொல்லும்போது துலாம் ராசிக்கு உரிய இடம் தமிழகத்தில் எதுன்னு தானே ஃபஸ்ட்டில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நாம் என்ன பண்ணுறோம், துலாம் ராசிக்கு ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை கோயில் மட்டும்தானே வந்து வளர்பிறை பிரதமைக்கு வந்து ஒரு நல்ல பரிகார தெய்வமாக அமைய முடியும். அது அங்கே என்னென்ன அளவு துர்க்கையம்மன் கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி ஒன்றும் ஒரு புகழ்பெற்ற துர்க்கையம்மன் கோயிலை சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது களக்காடில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோயில் அது வந்து கொஞ்சம் புகழ்பெற்ற கோயிலுங்கிறதுனால அதை வந்து நாம் பரிகார தெய்வமாக எடுத்துக்கலாம். நாம் வந்து திதிசூன்யமே இல்லைன்ட்டோம். உண்மையிலே திதிசூன்யத்தால் தான் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய களக்காடு துர்க்கையம்மன் கோயில்களை வழிபடும்போது அவர்களுக்கு அது ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறது ஒரு ஆலோசனையாக நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்க்கும்போது வளர்பிறை பிரதமையில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு திதி சூனிய ராசி இருக்குல்ல, அந்த திதி சூனிய ராசி வந்து மகரம். அப்போ மகரத்துக்கு என்ன கூறலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க, துர்க்கையம்மன் கோயில் எது மனசில் தெரிஞ்ச கோயிலுக்கு பட்டீஸ்வரன் போட்டு விட்டாங்க. அது இருக்கிறது மிதுன ராசிலையும் கடக ராசிலையும் தான் இருக்குது. எப்படி மாறி இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத மகர ராசிங்கிறத நம்ம எப்படி எடுப்போம்னா சேலம், அந்த தருமபுரி, அதை ஒட்டிய சில பகுதிகளை வந்து நம்ம மகர ராசியில் உலகியல் ஜோதிட அடிப்படையில் எடுப்போம். அப்போ மகர ராசிக்கு உரிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய துர்க்கையம்மனை எடுக்கும்போது தான் வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு திதிசூனிய பரிகாரமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தில் நாழிக்கல் பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த நாழிக்கல் பட்டிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோயிலை வந்து இந்த வளர்பிறை பிரதமையில் பிறந்தவர்கள் திதிசூன்யம்னு நினச்சி பயந்தாங்கன்னா அதை ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறோம், துலாம் ராசிக்கு ஒரு கோயிலை சொல்லியிருக்கோம், களக்காடு துர்க்கையம்மன். அதே போல் மகர ராசிக்குன்னு வரும்போது நாழிக்கல்பட்டி துர்க்கையம்மன் கோயிலை சொல்கிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவு சொன்னால் தெரிகிற அளவுக்கு உள்ள கோயில்கள். இதே போல் இன்னும் துர்க்கையம்மன் கோயில்கள் அந்தந்த பகுதியில் நிறையா இருக்கும். அந்த கோயில்களில் போய் வழிபட்டாலும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கான பரிகார கோயில்களை அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் இதை வலியுறுத்தலை. சில பேர் இதை சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்லுவாங்கள்ல, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கை இவ்வளோன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வழியை எடுத்துக்கோங்க, நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பார்க்கும்போது தேய்பிறை பிரதமை தேதியில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது அவர்களும் இந்த பகுதிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம இல்லைங்கிற ஒரு கான்செப்டை சொல்லிட்டோம். உண்மையிலே அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறான்னா குபேரனுடைய கோயில் வந்து அவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா தேய்பிறை பிரதமைக்கு வந்து அதிதேவதையாக வந்து அந்த இடத்துல நம்ம குபேரனை எடுக்கிறோம். அப்போ குபேரனுடைய கோயில்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹரிகேசநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அம்பாசமுத்திரம் பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் குபேரனுக்கு சந்நிதி இருக்குல்ல, அதுவை வந்து அவர்கள் வந்து பரிகார கடவுளாக எடுத்துகிட்டு வழிபடலாம். அதே போல் பார்க்கும்போது மகர ராசிக்கு உரிய குபேரர் கோயிலாக அவங்க என்ன பார்க்கலான்னு கேட்கும்போது சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை அடிவாரம் இருக்குல்ல, காலங்கிநாதர் வந்துட்டு போன சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கத்துக்கு பேரே குபேர லிங்கம் தான். அதனால் அதை வழிபட்டாலும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரமாக கிடைக்கும். இப்போவும் நான் சொல்கிறேன், திதிசூன்யம்ங்கிறத பெருசாக எடுத்துகிட்டு பலன் சொல்லக்கூடாது. அது வந்து பெரிய அளவுக்கு ஜாதகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது, திசாபுத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒருவேளை திதிசூன்யத்தால் தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் உங்களுக்கு இருந்தால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த உதாரணமான கோயில்களை அவங்க எடுத்துக்கலாங்கிறது மட்டும்தான் நாம் சொல்கிறோமே தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் நமக்கு கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு திதிசூனிய பரிகாரம் என்னென்ன அப்படின்னு உலகியல் ஜோதிட அடிப்படையில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.